தமிழ்நாடு அரசு எம்ஆர்பி செவிலியர் நல சங்கத்தின் செயலாளர் திரு இளங்கோ அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அவையில் கூடியிருக்கும் அனைத்து செவிலியர் சொந்தங்களுக்கும், எங்களை தந்தை போல் பாதுகாத்து வரும் எங்கள் துறையின், அதாவது சுருக்கமாக சொல்வார்கள் அவரை மாசு என்று, ஆனால் அவர் எங்களுக்கு மாசு அல்ல, மாணிக்கம். இந்த மாணிக்கத்தை எங்களுக்கு அளித்த எங்கள் தலைவர் தளபதி ஐயா அவர்களுக்கும், இந்த அவையில் கூடியிருக்கும் இயக்குநர்கள், டிபிஹெச், டிஎம்எஸ், டிஎம்இ அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது 2015 இந்த செவிலியர் துறையானது உருவானது எம்ஆர்பி. அன்று பணி பெற்று இன்று வரை காத்திருந்தோம். 10 ஆண்டுகள் கழித்து இந்த பணி இன்று கிடைத்திருந்தாலும், அதாவது இந்த ஆட்சி தொடங்கும் காலத்தில் சொன்னார்கள் அனைவருக்கும் விடியல் கிடைக்கும் என்று. ஸோ அதேபோல் இன்று எங்களுக்கு இந்த விடியல் என்பது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல ஆயிரம் செவிலியர் இருக்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரே நேரத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் வெளிச்சம் கிடைப்பதில்லை. அதேபோல் வெகு விரைவில் அடுத்த முறை சூரியன் உதித்தவுடன் அவர்களுக்கும் இந்த வெளிச்சம் கிடைக்கும் என்பதை அனைவரும் மனதில் கொண்டு மிகவும் தைரியமாகவும் மகிழ்ச்சியுடனும் தங்கள் பணியை பேணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த எமது அருமை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.